Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் மக்கள் ஊடக மையம் இணைந்து கோவையில் செயல்பட்டு வரும் VLP ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் 1000 மாணவர்கள் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவலுடன் செய்தியாளர் பிரசாந்த் நேரலையில் இணைகிறார். பிரசாந்த், வணக்கம். கோவையில் இருக்கக்கூடிய ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கும் பணியில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழுமையான விவரங்களை சொல்லுங்க. மோகன், நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம் பல காலங்களில் பல ஆண்டுகளாக இல்லாதவருக்கு ஒரு எளிய உதவிகளை தேடி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அரும்பணியை பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக குறிப்பாக பல்வேறு காலகட்டங்களில் வெள்ள பாதித்த இடங்கள், அதே போல் கொரோனா போலிட்ட காலகட்டங்களில் இல்லாதவர்களுக்கும் உதவி தேவைப்படுவதற்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து வருகிறது இந்த நியூஸ் 7 அன்பு பாலம். அந்த வகையில் தற்போது இயற்கை மீது ஒரு ஆர்வம் செலுத்த வேண்டும், மரம் வளர்ப்பது குறித்த ஒரு புரிதலை மாணவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும், இக்கால மாணவர்களுக்கு அது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வகையில் கோவை VLP ஜானகி அம்மாள் அறிவியல் கல்லூரியில் நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம் மற்றும் மக்கள் ஊடக மையம் இணைந்து 1 மணி நேரத்தில் 1000 மாணவர்கள் இணைந்து 1 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இதற்காக காலையிலிருந்தே திட்டமிட்டு மாணவர்கள் பலரும் இங்கே கூடி இந்த குறித்தான இந்த விதைப்பந்துகள் தயாரிக்கும் நிகழ்வில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக வேப்ப மரம், புங்கை மரம் உள்ளிட்ட விதைகளை அவர்கள் இங்கு விதைப்பந்துகளாக தயாரிக்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது மாணவர்கள் ஒருங்கிணைந்து இது குறித்தான இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு இதான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது இது குறித்து பேசுவதற்காக இந்த VLP ஜானகி அம்மாள் கல்லூரி முதல்வர் இருக்கிற அவரை கேட்கலாம். மேடம் வணக்கம். மாணவர்கள் ஆர்வமோடு பங்கேற்றிருக்கிறாங்க, இந்த நிகழ்வு எப்படி போயிட்டு இருக்கு மேடம்? VLP ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரி, மக்கள் ஊடகம், தாய் தமிழ் அகாடமி, நியூஸ் 7 ஒருங்கிணைஞ்சு இன்றைக்கி 1000 மாணவர்கள் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கும் பணி இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ இளைஞர்கள் மத்தியில் நமக்கு நேச்சரை பற்றி, இயற்கை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த விதைப்பந்துகள் தயாரிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸ்லேயும் நேச்சர் சேவிங், கன்சர்வேஷன் டே, என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அதுவே இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஒரு நாள் வித்தவுட் த மொபைல், no Wi-Fi, no digital, so they are purely with the nature today. So in that way we feel so happy. Hats off to the NGO also. Thank you. சார் வணக்கம். மாணவர்கள் இப்போ இன்றைக்கி இது ஆர்வத்தோடு பங்கேற்றிருக்கிறாங்க. என்ன மாதிரி விதைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், இந்த நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கப்போம்? வணக்கம். இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு VLP ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய அன்பு பாலம், மக்கள் ஊடக மையம் இவங்களோடு இணைந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு விதைப்பந்துகள், எப்படின்னா பல நாட்டு விதைகள், வேப்பம், ஆலம், அப்புறம் நாவல், இதுபோல் சித்திரக்கனி, இதுபோல் பல்வேறு நாட்டு விதைகளை விதைப்பந்துகளாக தயார் செய்து அதை தூவி மீண்டும் அந்த விதைகளை மரமாக்கி அதை இந்த இயற்கைக்கு கொடுப்பதன் மூலமாக வருகின்ற எதிர்கால சந்ததி சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத ஒரு சமூகமாக வரும். அந்த மாணவர்களும் அந்த இளைஞர்களும் பாதுகாப்பான ஒரு சூழலில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம். இதற்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிற VLP ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகம், எங்களுக்கு இதை ஒருங்கிணைத்து கொடுக்குற வாய்ப்பை கொடுத்துருக்கிற மக்கள் ஊடக மையம், நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம், அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி நிர்வாகம், அத்தோடு கூட இந்த விதைகளை எங்களுக்கு வழங்கி இருக்கிற ராஜ் டிரைவிங் ஸ்கூலினுடைய உரிமையாளர் கோவிந்தராஜ் அவர்கள், லேனா இஷாக் அவர்கள், அப்புறம் ஜனா சுலைமான் அவர்கள், அகம் நுகர்வோர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய தலைவர் ஜி திருக்குமார் அவர்கள், அப்புறம் வழக்கறிஞர் உமர் ஷெரீப் அவர்கள், இவங்க அத்தனை பேருமே இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு உரைகளை சிறப்பாக கொடுத்தாங்க. மாணவர்களும் அந்த உரைகளை ரொம்ப உன்னிப்பாக ஆர்வமாக கவனித்தாங்க. இது ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இன்னும் தொடர்ந்து பல இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் இந்த இயற்கையை மாணவர்கள் மூலமாக பாதுகாக்கக்கூடிய பணியை வழங்கி இருக்கிற நிர்வாகத்திற்கும் தொலைக்காட்சிக்கும் மக்கள் ஊடக மையத்திற்கும் நன்றி தெரிவித்தேன்.
நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கீங்க? இது போன்ற நிகழ்வுகளை இது முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க, எப்படி பார்க்குறீங்க இதை? இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. இதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் விஎல்பி ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரிக்கு நாங்கள் ரொம்ப பெருமை. இந்த விழிப்புணர்வு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து எல்லா இதுக்கும் ஒற்றுமையாக இருப்போம் என்று நாங்கள் தெரிவித்தோம். மோகன், நீங்களே கேட்டிருப்பீங்க, எந்த அளவிற்கு இந்த மாணவர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க? குறிப்பாக நியூஸ் செவன் அன்பு பாலம் பல்வேறு காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் துணையாக இல்லாமல் வருங்கால சந்தையினருக்கு இயற்கை குறித்த ஒரு புரிதலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோகன். பிரசாந்த், நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம் மக்கள் ஊடக மையம் விஎல்பி ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்துகள் என்ற ஒரு முன்னெடுப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. அது தொடர்பாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் விதைப்பந்துகள் தயாரிக்கும் அவர்களுடைய ஆர்வத்தையும் காட்சிகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த்.